கேக்குது பிரதர், கேக்குது, நல்லா கேக்குது. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தினாலே கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இம்மட்டமாக தகப்பன் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இனிமேல் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் இப்படி கூடி வரத்தக்கதாக, கடவுளுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து அவரை துதிக்கத்தக்கதாக, ஆராதிக்கத்தக்கதாக, அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கத்தக்கதாக கடவுள் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய செய்தி வேலைக்காக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மத்திலே பிரசன்னராயிருக்கிறார். நாம் அறிந்திருந்தபடி நாம் முடித்த அந்த கான்ஃபரன்ஸினுடைய கருப்பொருளாகிய 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. ஒருவன் என்று சொல்லும்பொழுது அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கும் பொழுது எல்லோருக்கும் தான் அழைப்பு விடுக்கின்றார். வருத்தப்பட்டு பாரதே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆஸ்தியுள்ளவன் ஆஸ்தி இல்லாதவன், எந்த விதமான வித்தியாசங்களும் வேறுபாடுமின்றி இந்த அழைப்பு அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. இப்பொழுதும் நாம் ஒருவன் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கின்ற பொழுது, கிறிஸ்து அற்றவனாக இருக்கின்ற பொழுது அவன் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் தியானிப்போம். அடுத்தது, அந்த பிரச்சனைக்கு இயேசு எப்படி ஒரு தீர்வாக சுட்டி காட்டப்படுகிறார் என்பதையும் குறித்து நாம் என்ன செய்வோம், தியானிப்போம். அவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு என்ன என்பதையும் குறித்தும் நாம் தியானிப்போம். ஆக பல நிலைகளிலே கிறிஸ்துவற்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே சற்று சிந்தித்து, அதற்கு அவன் கிறிஸ்துக்குள்ளாக வந்தால் என்ன தீர்வை அவன் கண்டடைவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த முதல் பகுதியிலே சொல்லப்படுகின்ற காரியங்கள் நமக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே நடைபெற்ற ஒரு அற்புதத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சாயங்காலம் ஆகிறது, இவர் பிரசங்கத்தை என்ன செய்யல, நிறுத்தல. அப்பொழுது ஒரு சீடன் போய் ஆண்டவரிடத்துல சொல்றாரு, நீர் பிரசங்கத்தை நிறுத்திட்டீங்கன்னா அவங்க நேரா வீட்டுக்கு போவாங்க, காலையிலிருந்து சாப்பிடாது இருக்கிறாங்க, அவர்கள் போய் தங்கி கொள்வார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ ஒருத்தன் கேட்கிறா, இத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்கே போகுதுன்னு சொல்லி. அப்போ ஒரு சீடன் சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 சிறிய மீன்களும் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா ஆண்டவர் இடத்திலே அவைகளை கொண்டு வந்த பொழுது அங்கு கூடியிருந்த 5000க்கும் அதிகமான ஜனங்களுக்கு அவர் போஷித்து அவர்களுக்கு என்ன செய்கிறார், பசியை ஆற்றுகின்றார். இப்பொழுது வந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? they were all in hunger. அவர்கள் பசியோடு கூட இருக்கின்றார்கள். பசியோடு கூட இருக்கின்ற அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றது என்ன? திருப்தியான உணவை என்ன செய்கின்றார், கொடுக்கின்றார். அன்றைக்கு 5000 பேர் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். வசனம் என்ன சொல்லுது, திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கின்ற பொழுது நாம் பசியுள்ளவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனா கிறிஸ்துவண்டை வரும் பொழுது நாம் திருப்தி உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர்களுக்கு. 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசையடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நாம் பசியுள்ளவர்களாய் இருந்தோம், ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது நாம் திருப்தியுள்ளவர்களாய் காணப்படுகின்றோம். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்குள்ளாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய அனைத்து தேவைகளையும் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். எப்படி உலக பிரகாரமான இந்த பசியை ஆண்டவர் போக்க வல்லவராயிருக்காரோ, அதே இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மீக பசியை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 5:6 என்ன சொல்லுகிறது?
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாம் பசியுள்ளவர்களாய் இருந்தோம், திருப்தியற்ற நிலைமையிலே ஒரு காலத்திலே காணப்பட்டோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பொழுது நாம் திருப்தியுள்ளவர்களாய் காணப்படுகின்றோம். நம்முடைய ஆத்மீக திருப்தியானால் சரி, சரீர பிரகாரமான திருப்தியானால் சரி, அவர் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய பழமை நிலையை என்ன? பசியுள்ளவர்களாய் இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் திருப்தி அடைந்தவர்களாய் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் 6-7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 9:1 வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தது 6-7 வசனங்கள். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே பார்க்கின்ற வேளையிலே பிறவியிலேயே ஒருவன் குருடனாய் காணப்படுகின்றான். அவன் இப்பொழுது இயேசுவினிடத்தில் வருகிறான். அவனுக்கு என்ன செய்கிறது? பார்வை கிடைக்கின்றது. இன்றைக்கும் இயேசுவற்ற ஜனங்கள் குருடர்களாய்த்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு என்ன? யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை கண்டடைவான். யோவான் 8:12. பாருங்கள், அந்த அதே அதிகாரத்தில் யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர்கள் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இன்றைக்கு எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அநேகர் தங்களை தாங்களே குறித்து என்ன செய்து கொள்கிறார்கள்? மெச்சிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து நீங்கள் குருடர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். நீங்கள் குருடர்களாய் இருந்ததுனால தான் நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். காணாதவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் குருடர்களாய் காணப்பட்டோம். என்றைக்கு ஆண்டவரிடத்துல வந்தோமோ நாம் தெளிந்த பார்வையுள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய குருடர்களாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இருந்து கொண்டே இருக்கிறோம். வேதம் நன்றாக தெரியும், வேதத்தை நாம் படிக்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் பல நிலைகளிலே ஆவிக்குரிய குருடர்களாக நாம் காணப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். ஒரு வருத்தமான செய்தி எனக்கு நன்றாக தெரியும். இந்த செய்தி ஒளிபரப்பப்பட போகின்றது, அநேகருக்கு அனுப்பப்பட போகின்றது என்று சொல்லி, இதை பொது வழியிலே சொல்லுவது நல்லதா கெட்டது என்று சொல்லி தெரியாது. ஆனால் செய்கின்றவர்கள் வெளிப்படையாக செய்யும் பொழுது அதனை சொல்லுகின்றவர்கள் வெளிப்படையாக சொல்வதிலே தவறு ஒன்றும் கிடையாது. சமீபத்திலே +2 தேர்வுக்கு முன்பதாக அந்த தேர்வுகளை எழுதுகிற மாணாக்கர்களுக்காக நாங்கள் சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஊழிய நிறுவனம் ஜெபத்தை நடத்தினார்கள். அந்த இடத்துல அந்த மாணாக்கர்களுக்கு ஒருவர் சொல்லுகிறார், நாங்கள் பேனாக்களை வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், இந்த பேனாவை ஒவ்வொருவரும் 15 ரூபாய் கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? வாங்கி சென்று இந்த பேனாவை நீங்கள் தேர்வுகளை எழுதுவீர்கள், நன்றாக வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கை யாரின் மீது இருக்கிறது? பேனாவின் மீது இருக்கிறது. இதனை போட்டுக்கொண்டு வாங்குகிறார்கள். யார்? கிறிஸ்தவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. படிக்கின்ற மாணாக்கர்களுக்கு என்ன புத்தி சொல்லணும்? ஞானத்திலே குறைவுள்ளது ஆண்டவரிடத்துல கேளு, அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார். நீ கடினப்பட்டு உழைக்கணும், படிக்கணும், அப்பதான் கேள்வி தகுந்த பதிலளிக்க கூடிய நிலைமை உனக்கு வரும். இப்படித்தானே சொல்லி கொடுக்க முடியும். நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று என்ன? ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு ஒரு நாளும் உதவி செய்ய மாட்டார். நாம் கடினமாக உழைத்தால் உழைப்புக்கேற்ற பலனை நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். இப்பொழுது நம்பிக்கை பேனாக்களின் மீது போய்விட்டது. ஜெப எண்ணெய், ஜெப துணி, ஜெப பேனா, ஆவிக்குரிய நிலைமையில இன்றும் குருடர்களாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கிறீர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், வேதம் தெரியும், அது தெரியும், இது தெரியும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் உண்மையிலேயே யார்? நீங்கள் குருடர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் குருடர்களாய் காணப்பட்டோம்.
ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவை நாம் ஒளியாக ஏற்றுக்கொண்டோமோ, அவரின் பின்னாடி வந்தோமோ, இன்றைக்கு நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், பார்வை அடைகின்றவர்களாய் என்ன செய்கிறோம்? காணப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் பசியுள்ளவர்களாய் இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் திருப்தி அடைந்தவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் குருடர்களாய் காணப்பட்டோம், இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மற்ற காரியங்களிலும் சரி, நாம் தெளிந்த பார்வையுள்ளவர்களாய் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். ஆண்டவருடைய திட்டத்திலே அநேக காரியங்கள் நம்மால் என்ன செய்து கொள்ள முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவருடைய திட்டத்தினுடைய காரியங்கள் மிகவும் அற்புதமானவைகள். நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் துக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் உயர்வடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் உண்மையான ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏழ்மை நிலையிலே இருக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அதே வண்ணமாகத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உண்மையாகவே பார்வையடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது என்ன? நாங்கள் குருடர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிந்தித்து ஆண்டவருக்காக நாம் ஒழுங்காய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பசியுள்ளவர்களாய் இருந்தோம், குருடராய் இருந்தோம். மூன்றாவதாக நாம் உதவியற்ற நிலைமையிலே நாம் என்ன செய்தோம்? காணப்பட்டோம். we were helpless. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் ஆடுகள் தான். ஆடுகள் எந்த ஒரு காரியத்தையும் தானாகவே என்ன செய்து கொள்ளாது, அதற்கு தெரியாது. அவைகள் எல்லாவற்றுக்கும் மேய்ப்பரை மாத்திரமே தான் என்ன செய்திருக்கும்? சார்ந்திருக்கும். அவைகள் ஊமைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் அவைகள் மற்ற கொடிய விலங்குகளாலே தாக்கப்படுவதற்குரிய சூழ்நிலையில் வரும் பொழுது அவைகளாலே தாங்களை என்ன செய்து கொள்ள முடியாது? காத்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் நாமும் ஒரு நாளில் என்ன செய்தோம்? காணப்பட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11. இந்த நல்ல மேய்ப்பன் செய்கின்ற காரியம் என்ன? ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆனா திருடன் என்ன செய்வான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனா நான் எதற்காக வந்தேன்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு தேவையான பாதுகாப்பை தர அவர் வல்லவராயிருக்கார். நமக்கு தேவையான வழிநடத்தலை தர அவர் வல்லவராயிருக்கார். நாம் உதவியற்ற சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்கிற நல்ல மேய்ப்பனாக அவர் காணப்படுகிறார். அதனாலதான் தாவீது ராஜா தைரியமாக சொல்ல முடிந்தது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய அபாத்திரமான நிலைமையை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராகிறார். நமக்கு தேவையான பாதுகாப்பாளராக, போஷிப்பாளராக, நல்ல மேய்ப்பனாக நமக்கு என்ன செய்கிறார்? காணப்படுகின்றார். அடுத்ததாக நாம் ஒரு நாளிலே மரித்தவர்களாயிருந்தோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் மரித்தவர்களாயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். நல்ல ஒரு உதாரணம் யோவான் 11 லாசருவை பற்றி சொல்லப்படுகிறது. மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் அதிகமாக நேசித்த குடும்பம். அவருக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள், நீ நேசிக்கின்ற லாசரஸ் சுகவீனமாய் இருக்கான் என்று சொல்லி. எந்த இடத்துல இருந்தாரோ அதே இடத்துல மீண்டுமாக 2 நாட்கள் தங்கி இருந்து இப்பொழுது 4வது நாளிலே புறப்பட்டு என்ன செய்கிறார்? வருகின்றார். நேரடியாக கல்லறைக்கு போகிறார். இப்பொழுது கல்லறையை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? அதை திறக்க சொல்லுகிறார். அப்பொழுது சகோதரி சொல்லுகிறார், வைத்து 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் மார்த்தாளுக்கு கொடுக்கின்ற பதில் என்ன? யோவான் 11:39 44 வரைக்கும் அந்த பகுதி சொல்லப்படுகிறது. மரித்தவர்கள் தான். அவர்களுக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்யாது? கேட்காது. எதையும் அவர்கள் என்ன செய்து கொள்ள முடியாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் தே ஆர் டெட். ஆனா மரித்தவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். வசனம் அதைத்தான் சொல்லுது, மரித்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லி. நாம் ஒரு நாளிலே மரித்திருந்தோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொல்லுகிறார். யோவான் 11:25. என்னில் விசுவாசமாயிருக்கிற எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் அவரிலே விசுவாசம் கொள்ளுகிறோமோ அவர்கள் என்றைக்கும் மறியாமல் இருப்பார்கள். யோவான் 11:26 முதல் பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. உயிரோடு இருந்து
என்னை விசுவாசம் எவனும் என்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி. அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவற்ற நிலைமையிலே நாம் மரித்தவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருந்தோமோ இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு நாம் மரிக்கத்தான் வேண்டும். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு அழியாத வாழ்வு உண்டு, ஒரு அழியாத நித்திய பேரின்பம் உண்டு, ஜீவ வாழ்வு உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அவர் நித்திய ஜீவனை நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கார். மரித்தவர்களாயிருந்தோம், ஆனால் இன்றைக்கு நித்திய ஜீவனுக்குரிய ஸ்லாக்கியத்திற்குரியவர்களாய் நாம் காணப்பட்டோம். அடுத்தபடியாக ஒரு காரியத்தும் நாம் இழந்து போனவர்களாய் இருந்தோம். we were lost in our way. நாம் வழியை இழந்து தவித்துக் கொண்டிருந்தோம். வீட்டிலே சென்று வாசித்துக் கொள்ளலாம். யோவான் 13, 14, 15, 16 இந்த 4 அதிகாரங்களுமே இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டு அறையிலே மரிப்பதற்கு முன்பதாக சீடர்களோடு கூட கடைசி ராபோஜனம் அவர் அருந்த சென்ற பொழுது சொன்ன வாக்கியங்கள். அப்பொழுது சீடர்கள் ரொம்ப துக்கத்தோடு கூட காணப்படுகின்றார்கள். அப்புறம் ஆண்டவர் இந்த சீடர்களை பார்த்து வார்த்தை சொல்லுகிறார். என்னென்று சொல்லி, கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை விட்டு நான் போய்விடுவேன். ஆனா நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடமாய் அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ தோமா கேட்கிறார், ஆண்டவரே நீ போகின்ற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நாங்கள் வழியை இழந்தவர்களாய் நாங்கள் காணப்படுகின்றோமே என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வெளிப்படுத்துகிறார். நாம் இழந்தவர்களாய் இருந்தோம், வழி தவறி போய் இருந்தோம், வழியை தவறவிட்டவர்களாக இருந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அப்ப கிறிஸ்துவுக்கு முன்பாக வழி தவறுகளினாய் நாம் காணப்பட்டோம். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து விட்டோமோ, கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ, அன்றைக்கு உண்மையான வழியை நாம் என்ன செய்கின்றோம்? தெரிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, அவர்தான் வழி என்பதல்ல, அவர் ஒருவரே தான் வழி. ஒன் அண்ட் ஒன்லி வே டு ஜீசஸ். Through Jesus only we can enter into heaven. பரலோகத்துக்கும் பிதாவின் இடத்திலும் போவதற்கு இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு எந்த வழியோ மார்க்கமோ நமக்கு கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் நமக்கு எந்த அளவிற்கு வழியை காண்பிக்கின்ற தேவனாய் இருக்கிறாராம். வழியை சொன்னவர் மாத்திரமல்ல, மீண்டுமாக அவரோடு கூட இருப்பதற்காக அவரே மறுபடியுமாக வந்து நம்மை பத்திரமாக என்ன செய்த போகிறார்? அழைத்து செல்ல போகின்றார். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கின்றார். அவரோடு கூட நீடித்த நாட்களாய் வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்திற்குள்ளாய் காணப்படுகிறோம். நாம் இழந்து போயிருந்தோம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கார். வழியை இழந்து தவித்தோம், ஆனால் இன்றைக்கு அவராகவே வழியாகவே நம் முன்பாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் இருக்கின்றவர்களுக்கு வழி என்பது இயேசு என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அடுத்தபடியாக இயேசுவற்ற வாழ்க்கை அது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை, அது ஒரு மலட்டு வாழ்க்கை. எந்த விதமான பிரயோஜனமும் நம்மிலே என்ன செய்ய இருக்காது. ஆனால் என்றைக்கு இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து விட்டோமோ, அன்றைக்கு நீங்களும் நானும் பலன் தருவர்களாய் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லையில்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் நிலைத்து நிற்கும் பொழுது நாம் அதிகமாக என்ன செய்வோம்? கனிகளை கொடுப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அவரிலே நாம் நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நாம் அவரிலே என்ன செய்கிறோம்? கனி கொடுக்கின்றோம். அவர் மெய்யான திராட்சை செடி. அவரிலே நிலைத்திருக்கிற நீங்களும் நானும் பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். அவரை அன்றி நம்மால் ஒரு காரியத்தையும் என்ன செய்ய முடியாதாம்? செய்ய முடியாதாம். பாருங்க, எந்த அளவிற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நாம் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே அதிகாரம் 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும்
சீஷராயிருப்பீர்கள். அவரோடு கூட நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது நாம் கனி கொடுக்கின்றவர்களா என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஒரு நாளிலே அவரை விட்டு நாம் விலகி இருந்தோம். அப்பொழுது நாம் எதற்கும் யாருக்கும் பிரயோஜனமற்றவர்களா இருந்தோம். ஆனால் என்றைக்கு அவருக்குள்ளாக வந்து விட்டோமோ இன்றைக்கு நாம் கனி கொடுக்கின்றவர்களாய் காணப்படுவோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. இன்றைக்கும் கோடரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அத்தி மரத்தினுடைய ஓமை அங்கே பார்க்கின்ற வேளையிலே அது திராட்சை தோட்டத்தினுடைய நடுவிலே அத்தி மரத்தை என்ன செய்திருக்கார்? வைத்திருக்கிறார். அத்தி மரம் திராட்சை தோட்டத்தின் நடுவில் வைக்கப்படுவது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அதற்கு அந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. ஆனால் அந்த தோட்டக்காரன் பாருங்க 3 வருடங்களாக அதனை பராமரித்து வருகிறார். 3 வருடமாக எஜமான் வந்து பார்க்க கனிகளே கொடுக்கவில்லை. தோட்டக்காரனை பார்த்து சொல்றான், இடத்தையும் அடைச்சிட்டு இருக்குது, இதனால எந்த பிரயோஜனம் இல்லை, வெட்டி போடு என்று சொல்லி. இப்பொழுது தோட்டக்காரன் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான். என்னன்னு சொல்லி, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் மறுபடியும் என்ன செய்வேன்? கொத்துவேன், எரு போடுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், முடிவிலே பார்ப்போம், பலன் கொடுத்தா விட்டுருவோம், இல்லைன்னா வெட்டி போடுவோம்னு சொல்லி கடவுள் நமக்கு கிருபையாக தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மிடத்தில் ஆண்டவர் கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கனி கொடுக்கின்ற ஜீவியம் நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால் நீங்களும் நானும் கனி கொடுக்கின்றவர்களாய் காணப்படுவோம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படும்? மகிமைப்படும். பாருங்க, 6 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக அவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறார். நமக்கு முழுமையான திருப்தியை தர, உண்மையான திருப்தியை தர அவர் ஜீவ அப்பமாய் இருக்கிறார். அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அது நமக்கு உரித்தாகிறது. அடுத்ததாக நாம் பார்வை அடையும்படிக்கு, நாம் தெளிவு அடையும்படிக்கு அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நாம் இருளிலே நடவாமல் அந்த ஜீவ ஒளியாகிய இயேசுவிலே நடப்போம். மூன்றாவதாக அவர் நமக்கு தேவையான பாதுகாப்பையும் நமக்கு தேவையான வழிநடத்தலை தர அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு அவர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நான்காவதாக அவரோடு கூட நித்தியமாய் வாழக்கூடிய சாக்கியத்திற்கு உருளாக நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறபடியால் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக நமக்காக இருக்கின்றார். அடுத்ததாக பரலோகத்திற்கும் பிதாவுக்கும் ஒரே வழியாக அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில வாழ்கின்ற வாழ்க்கையிலே பிரயோஜனமான பாத்திரங்களாய் காணப்பட, பலன் கொடுக்கின்றளாய் காணப்பட அவர் இன்றைக்கு நம்மத்தியிலே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார். இந்த 6 காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முடிப்பதற்கு முன்பதாக நம்முடைய அந்த கான்ஃபரன்ஸினுடைய தீம் சாங்கையும் அநேகருக்கு அறிந்திருப்பீர்கள். தெரிந்தவர்கள் பாடும்படி நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் ஒரு புது சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் நான், புது சிருஷ்டி. புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் நான், புது சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின.
பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பரிசுத்தாவி என்னாவியுடனே தருகின்றார் சாட்சி நான் அவர் பிள்ளை என்று. பரிசுத்தாவி என்னாவியுடனே தருகின்றார் சாட்சி நான் அவர் பிள்ளை என்று. பிள்ளையானால் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. பிள்ளையானால் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. கிறிஸ்துவுடனே சிலுவையில் நான் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனே சிலுவையில் நான் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், அவர் விசுவாசத்தால் வாழ்கிறேன். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், அவர் விசுவாசத்தால் வாழ்கிறேன். புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. நியாயப்பிரமாணத்தின் கீழ் நான் அல்ல, கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டுள்ளேன். நியாயப்பிரமாணத்தின் கீழ் நான் அல்ல, கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டுள்ளேன். பாவமின்னை மேற்கொள்ளாது, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே. பாவமின்னை மேற்கொள்ளாது, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே. புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் நான் அடைகிறேன். கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் நான் அடைகிறேன். கழுகு போல சிறகை அடித்து உயர உயர எழும்புவேன். கழுகு போல சிறகை அடைத்து உயர உயர எழும்புவேன். புது சிருஷ்டி நான், புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான்
நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பழையதெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென்.